ஹே காய்ஸ், நான் தான் விவேகானந்தன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைனாமிக் ரேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். டைனாமிக் ரேஞ்ச்னா நம்ம ஃப்ரேமில் ஹை எக்ஸ்போஷர்லேருந்து லோ எக்ஸ்போஷர் வரைக்கும் இருக்கும். அண்ட் அதுக்கு நடுவில் எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர்ஸ் இருக்குன்றது தான் டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே ஹியூமன் ஐக்கு தான் ஹை டைனாமிக் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த கிரே ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் எல்லா லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர்ஸையும் கரெக்டாக பார்க்க முடியும். பட் நம்ம கேமரா சென்சர்னால ஹியூமன் ஐ அளவுக்கு டைனாமிக் ரேஞ்சை கவர் பண்ண முடியாது. ஒன்று ஷேடோஸில் இருக்க டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணணும்னு நினச்சா ஹைலைட்ஸ் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிடும். அண்ட் ஹைலைட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணணும்னு நினச்சா ஷேடோஸ் அண்டர் எக்ஸ்போஷர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமேஜோட டார்க்கர் பார்ட்டில் எந்த விதமான டீட்டெயில்ஸுமே இல்லை, பார்க்க பியூர் பிளாக்காக இருக்குது. ஆனால் நம்ம டார்க்கர் பார்ட்டில் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டீட்டெயில் தெரியும். பட் அதுக்கு மேலே எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா க்ளவுட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸில் லாஸ் ஆகி ப்ளீச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஹை டைனாமிக் ரேஞ்சில் இருக்க கேமராவை யூஸ் பண்ணணும். ஆர் ஓவர் எக்ஸ்போஷரும் பண்ணாமல் அண்டர் எக்ஸ்போஷரும் பண்ணாமல் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எக்ஸ்போஷரை செட் பண்ணணும். ஆர் கிராஜுவேட்டட் என்டி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த என்டி ஃபில்டர்ஸ் பார்க்கறதுக்கு கிரேடியன்ட் டைப்ல இருக்கும். கிராஜுவேட்டட் என்டி ஃபில்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்ட் வந்து ஸ்கையை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கு. அதுக்கு ஃபில்டரோட டார்க்கர் பார்ட் வந்து கிளிப்போட டாப்புக்கு வர மாதிரி மேட் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது ஸ்கையோட எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் பாட்டம்ல இருக்க பார்ட் வந்து எக்ஸ்போஷர் அண்டர் ஆகாம ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். மோஸ்டா இந்த ஃபில்டர்ஸை லேண்ட்ஸ்கேப் விஷுவல் கேப்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபில்டர்லேயே 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. லைக் 3, 6 and 9. 3 வந்து 1 ஸ்டாப் லைட்டை கம்மி பண்ணும், 6 வந்து 2 ஸ்டாப்ஸ் அண்ட் 9 வந்து 3 ஸ்டாப்ஸ் லைட்டை கம்மி பண்ணும். அண்ட் ஃபில்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. எந்தெந்த ஃபில்டர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்றத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம எக்ஸ்போஷரை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். லைக் ஜீப்ராஸ், ஹிஸ்டோகிராம், ஃபால்ஸ் கலர் அண்ட் வேவ் ஃபார்ம் மானிட்டர். பட் வேவ் ஃபார்ம் மானிட்டரில் செக் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்போஷர்ஸ் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் இந்த வேவ் ஃபார்ம் மானிட்டரை 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டைமில் கேமராமேன் யூஸ் பண்ணுவார் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் கலரிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வேவ் ஃபார்ம் மானிட்டர் பத்தி பார்க்கலாம். சோ இதுதான் IRE ஸ்கேல். 0 IREன்றது அப்சல்யூட் பிளாக் அண்ட் 100 IREன்றது அப்சல்யூட் ஒயிட்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரேம்ல பார்க்குற ஷேடோஸ்லாம் 0 IREக்கு மேல இருக்கும் அண்ட் ஹைலைட்ஸ்லாம் 100 IREக்கு கீழே இருக்கும். சோ நம்ம ஃப்ரேம்ல இருக்க ஷேடோஸ்லாம் 0 IREக்கு கீழே போச்சுன்னா சாலிட் பிளாக்கா மாறிடும். அதாவது கிரஸ்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக்ல இருந்து நம்மளால டீடைல்ஸ் ரெக்கவர் பண்ண முடியாது. அதே ஃப்ரேம்ல இருக்க ஹைலைட்ஸ்லாம் 100 IREக்கு மேல போச்சுன்னா ஓவர் எக்ஸ்போஷர் ஆயிடும். அதை கிளிப்டு ஒயிட்னு சொல்லுவாங்க. சோ அதுலேருந்து நம்மளால டீடைல்ஸ் ரெக்கவர் பண்ண முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா 0க்கு கீழேயும் 100க்கு மேலேயே போச்சுன்னா நம்மளால வீடியோலேருந்து டீடைல்ஸை ரெக்கவர் பண்ண முடியாது. அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு சினிமேட்டிக்காக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஒயிட் டைனாமிக் ரேஞ்ச் இருக்கிற கேமராவில் ஷூட் பண்ணுது. இந்த IRE ஸ்கேலை நோட் பண்ணிங்கன்னா 0க்கு கீழே போல ஷேடோ பார்ட்லேயும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் அவுட்டோர் பார்த்தீங்கன்னா இன்டீரியரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கு. இப்போ அவுட்டோரில் இருக்கிற டீடைல்ஸ் தெரியணும்னா நம்ம எக்ஸ்போஷரை F16க்கு வைக்கணும். அட் த சேம் டைம் இன்டோரில் இருக்கிற டீடைல்ஸ் தெரியணும்னா எக்ஸ்போஷரை F4க்கு செட் பண்ணணும். ஸோ அதனால எக்ஸ்போஷர்ஸ் ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டைமில் நம்ம ஹை டைனாமிக் ரேஞ்ச் கேமராவில் ஷூட் பண்ணும்போது ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ கலர் கிரேட் பண்ணும்போது ஈஸியாக ரெண்டுத்துலேருந்தும் டீடைல்ஸ் ரெக்கவர் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பிளாக்ஸில் இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ 0 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகலாம். அண்ட் ஹைலைட்ஸே ஸ்ட்ரெச் பண்ணி 100 கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அப்பயும் அவுட்டோரில் இருக்கிற பில்டிங் டீடைல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால எப்படி வேணும்னாலும் கலர் கிரேட் பண்ணிக்கலாம். லைக் ஃபோர்கிரவுண்டை டார்க் பண்ணி பேக்ரவுண்டோட எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆர் பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட்னா பேக்ரவுண்டோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணலாம். ஆர் ஃபோர்கிரவுண்டை ஷிலோட் பண்ணி பேக்ரவுண்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம். ஆர் போத் ஃபோர்கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டோட எக்ஸ்போஷரை ஈக்குவலாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம். பட் எல்லாமே 100 IREக்கு கீழே அண்ட் 0 IREக்கு மேலே தான் இருக்கும். இப்போ அதுவே லோ டைனாமிக் ரேஞ்ச் கேமராவில் ஷூட் பண்ணும்போது நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. லைக் ஹைலைட்ஸில் இருக்க டீடைல்ஸை சேவ் பண்ணலாம். ஆர் ஷேடோஸில் இருக்க டீடைல்ஸை சேவ் பண்ணலாம். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் எக்ஸ்போஷரில் இருக்கு. லைக் பேக்ரவுண்ட்ல டீடைல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோர்கிரவுண்ட் கிளியரா தெரியணும்னு எக்ஸ்போஷர் செட் பண்ணிருக்காங்க. பட் தப்பு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஃப்ரேம்ல நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கு. லைக் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இருக்கு. பட் ஹைலைட்ஸ்ல இருக்க பில்டிங் டீடைல்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சு நீங்க கலர் கிரேட் பண்ணும்போது கிளிப் இந்த மாதிரி மாறிடும். ஹைலைட்ஸ்ல எந்த டீடைல்ஸும் கிடைக்காது. பட் நம்ம கிட்ட லோ டைனாமிக் ரேஞ்சில் இருக்கிற கேமரா தான் இருக்குன்னா நம்ம கிட்ட அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த விஷுவலை பெர்ஃபெக்ட்டா கேப்சர் பண்றதுக்கு. எப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் பெர்ஃபெக்ட்டா தெரியுற மாதிரி எக்ஸ்போஷரை செட் பண்ணி ஃபோர்கிரவுண்டுக்கு ப்ராப்பரா லைட் பண்ணா நம்மளால லோ டைனாமிக் ரேஞ்ச் கேமராலையும் ப்ராப்பரா விஷுவலை கேப்சர் பண்ண முடியும். பட் அங்க என்ன மாதிரி லைட்டிங் இருக்கணும்ன்றத சீனோட மூட பார்த்து தான் சூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது HDRX. HDRX வந்து ஒரு விஷுவலை ஒரே
நேரத்தில் 2 விதமான எக்ஸ்போஷரில் கேப்சர் பண்ணும். ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ராப்பராக எக்ஸ்போஷர் ஆகியிருக்க மாதிரி விஷுவலை கேப்சர் பண்ணும். அண்ட் அனதர் விஷுவல் வந்து பேக்ரவுண்ட் டீடைல் சேவ் ஆகுற மாதிரி எக்ஸ்போஷர் 2 ஸ்டாப்ஸ் கம்மி பண்ணி விஷுவலை கேப்சர் பண்ணும். இந்த மாதிரி ஒரே விஷுவலை 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷரில் கேப்சர் பண்ணும்போது கலர் கிரேடிங் பண்ணுற டைமில் 2 விஷுவலை ஒன்றா மெர்ஜ் பண்ணி நம்ம டிசால்வ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த விஷுவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணுறது கிடையாது. எப்படி நம்ம கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்றது தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளோஸ்அப்ஸ் பற்றி பார்க்கலாம். Until then, learn, write, shoot, edit, repeat. Stay positive. Peace.